ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 130. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ஸ்ரீ சக்தி நம்பர் பார்த்தீங்கன்னா 575. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 1, 3, 8, 6, 0 நம்பர் எடுத்திருப்பேன். ஓகேவா? இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரில் எதுவுமே வரல. இருந்தாலும் வந்து 5ன்ற நம்பரே 2 தடவை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 7ன்ற நம்பர் பி போர்ட்டில் பாஸ் ஆகிடுது. நம்ம எடுத்த நம்பர் வந்து எப்பயுமே சார்ட் படி கம்பேர் பண்ணி 8, 6 எடுத்திருப்பேன். ஆனால் 7 பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 1, 3, 0 நம்பர் எடுத்திருந்தேன். அதில் வந்து எந்த நம்பருமே பாஸ் ஆகல. 8, 6 எடுத்திருந்தேன். ஆனால் 7 மட்டும் ஓகே, ஒரு நம்பர் பின்னாடி போய் 7 மட்டும் பி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 575, நேற்றைய நம்பர் 496. இதில் சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 6, 5ன்னு இருக்கும். இதே மாதிரி பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு. இப்போ இங்கே வந்து 997, அதுக்கு அடுத்த நாள் வந்து 876, அதுக்கடுத்து பாஸ் ஆன நம்பர் 768. இப்போ இங்கே 398, அதுக்கு அடுத்த நாள் 997, அதுக்கு அடுத்த நாள் 876. இங்கே சி போர்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா முதல் நாள் இங்கே 7, 6, இங்கே 8, 7. இந்த மாதிரி சி போர்டு ஓகேவா, ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த நாள் சி போர்டில் இருந்தால் இங்கே அதுக்கடுத்து 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இங்கேருந்தே நம்பர் பாஸ் ஆகிடும். 7, 6லேருந்து 7, 6. இப்போ இங்கே 8, 7லேருந்து 8, 7. இப்போ இங்கே 6, 5ன்னு இருக்குது. இந்த 6, 5லேருந்தே நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்டில் எடுத்துறேன். 6 இல்லைனா 5. இப்போ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ சி போர்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா 6, 5ன்னு இருக்குது. இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 7, 6 இருக்கும்போதே 7, 6 ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி 8, 7ன்னு இருக்கும்போதே கூட அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லையும் 8, 7 இருக்கும். இப்போ 6, 5ன்னு இருக்குது. நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் ஜென்ரலாக 6, 5 இந்த 2 நம்பருமே ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட் கம்பேரிஷன் தான். 4, 7, 5 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகணும். அதனால் 8 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போது இன்றைக்கான நம்பர் 575, நேற்றைய நம்பர் 496. இங்கே நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 4, 7, 5ன்னு இருக்கா, அப்போ 8 வந்து பாஸ் ஆகலாம். நீங்கள் இது வந்து சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இங்கே 245, 478, 866, 4, 5, 7, 8. இங்கே 486, அதுக்கு அடுத்த நாள் வந்து 678. இந்த இடத்துலையும் வந்து 4, 5, 7, 8. இப்போ இன்றைக்கான நம்பர் 575, நேற்றைய நம்பர் 496. ஓகேவா, 4, 7, 5, 6 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கடுத்து பாஸ் ஆனால் 8 பாஸ் ஆகலாம். அதனால் 8ம் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்துறேன். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் எடுத்துருந்தேன். இருந்தாலும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் ஒன்று இன்றைக்கி ரிசல்ட்டில் வரலைன்னா நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இது வந்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இங்கே 4, 7, 5 ஓகேவா, 4, 7, 5ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 8. இந்த இடத்துலையும் வந்து 4, 7, 5, 6, 8. இப்போது 4, 7, 5, 6 ஓகேவா, எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் 8 மட்டும்தான். அதனால் 8 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே சார்ட் கம்பேரிஷன் தான். இன்றைக்கான நம்பர் 575, நேற்றைய நம்பர் 496. ஏ போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் இருக்கும் 4, 5ன்னு. இதே மாதிரி பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 3 செட்டு ரிசல்ட்டு. இங்கே 132, அதுக்கு அடுத்த நாள் 299, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 137. இங்கே 768, அதுக்கு அடுத்த நாள் 890, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 155. இப்போ இங்கே 155, அதுக்கு அடுத்து 237, அதுக்கு அடுத்த நாள் 610. ஏ போர்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரே இருக்கும். இங்கே 1, 2, இந்த இடத்துல 7, 8, இந்த இடத்துலையும் 1, 2. இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் இருக்கும்போதே ஜென்ரலாக நீங்கள் 3வது நாள் ரிசல்ட்டு பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டில் 1ன்னு பாஸ் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். 1, 2, 1, 7, 8, 1, 1, 2, 1. இப்போ 4, 5 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 1 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போது இந்த கம்பேரிஷன் 50-50 ரிசல்ட்டு கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். ஓகேவா, இப்போ இங்கே ஏ போர்டு மட்டும் பாருங்கள் 3வது மெத்தடில். இப்போ இங்கே 4, 5ன்னு இருக்குது. இன்றைக்கான நம்பர் 5, நேற்று ஏ போர்டு 4, 4க்கு அடுத்து 5 இருக்கும்போது இப்போ இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 3 செட்டு ரிசல்ட். இங்கே 1, 2, அதுக்கு அடுத்த நாள் வந்து 1 பாஸ் ஆகிருக்கும். 7, 8ன்னு இருக்கும்போதே கூட அதுக்கு அடுத்த நாள் 1 பாஸ் ஆகிருக்கும். 1, 2 இருக்கும்போதே கூட அதுக்கு அடுத்த நாள் 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 4, 5 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 1 எடுத்திருப்பேன். இப்போ இந்த 50-50 மெத்தடில் ஒரு 3 மெத்தட் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான்.
இப்போ இங்கே வந்து 4, 7, 5, 6, 8 இதான் அடுத்தடுத்த ரிப்பீட்டட் நம்பரு. இப்போ இன்றைக்கான நம்பர் 575, நேற்றைய நம்பர் 496. எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் 8. அதனால் 8 வந்து ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துருப்பேன். இந்த மெத்தடில் 3வது மெத்தடில் என்ன சொன்னேன்னா 4, 5 ஏ போர்டு மட்டும் பாருங்கள். அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் 3வது நாளில் 1 பாஸ் ஆகிருக்கும். 1, 2, 1, 7, 8, 1, 1, 2, 1. இப்போ 4, 5 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 1 சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா சி போர்டு கம்பேர் பண்ணி இப்போ இங்கே 7, 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாளும் 7, 6. இங்கே 8, 7 அதுக்கு அடுத்த நாளும் 8, 7. இப்போ 6, 5. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 6, 5 சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, பி கேல்குலேஷன் 8, சி போர்டில் 6, 5. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 186, 185. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 18, பிசி 86, 85, ஏசி வந்து 16, 15. எல்லாமே பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ண தந்தாலும் இல்லை உங்கள் கம்பேரிஷன் எப்படி நம்பர் இருக்கோ பார்த்துட்டு அந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 1, பி போர்டில் 8, சி போர்டில் 6, 5. பாக்ஸ் வந்து 186, 185. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 18, பிசி 86, 85, ஏசி வந்து 16, 15. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.